அன்பு செல்லுங்களே, நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? அம்மா தரு உணவை சாப்பிட்டீங்களா இல்ல கடையில வாங்கி சாப்பிட்டீங்களா? அம்மா சமைச்சதுதான் சாப்பிட்டீங்க. நல்ல பிள்ளைங்க. ஏன்னா நீங்க ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். ஓகேவா? சரி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவை அவருடைய அரண்மனைக்கு அழைத்து செல்லணும். அப்ப அந்த நாட்கள் என்ன இல்லை, கார் இல்லை. அப்ப உடனே ஒரு யானைய அவங்க கொண்டு வந்து அதை நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா அழகுபடுத்தி அதை என்ன செஞ்சாங்களா, அது மேல ராஜாவை உட்கார வச்சு எல்லாரும் மக்கள் எல்லாம் அந்த தெருவின் இரு பக்கத்துல நின்று கொண்டு அவரை வரவேற்று அந்த யானையில உட்கார வச்சு அழைத்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி அவங்க போய்கிட்டு கொண்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா திடீர்னு ஒரு நாய் வந்து லொல் 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 லொல்னு ஒரே என்ன செஞ்சான், கத்துச்சான். உடனே மக்கள்லாம் பார்த்தாங்களாம், என்ன இந்த யானை அமைதியா போகுது, நாய் பின்னாடி அதை குறைச்சிக்கிட்டே வருது, அது ஒரு உதைச்சா அந்த நாய் ஒண்ணு விழாம போயிருமே, ஆனா இந்த யானை எதுவுமே செய்யாம அமைதியா போகுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம். அப்ப இந்த யானை நினைச்சான், நம்ம என்ன செஞ்சா உதைச்சா அல்லது நம்ம அசைஞ்சா மேல இருக்கிற ராஜாவுக்கு என்ன வந்துடும், ஆபத்து வந்துடும். ஆகையினால அவரை கொண்டு போய் அரண்மனையில விடுறது வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையும் அசையாம போய் அவரை இறக்கி விடணும்னு சொல்லிட்டு அமைதியா போய் அவரை என்ன செய்ததா, அந்த யானை அங்க கொண்டு போய் அவரை இறக்கி விட்டுதான். அது பாருங்க, இது எது காண்பிக்குது, யானை தன் வேலையை அது சரியாய் செய்யும்படி, அது முடிக்கும்படி அது என்ன செஞ்சதான், வேற எந்த டிஸ்டர்பன்ஸையும் பார்க்கல. அது என்ன செய்யுது, தான் மேல உட்கார்ந்து இருக்குது யாரு, ராஜா. அந்த ராஜாவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது தனக்கு பின்னாடி எத்தனையோ டிஸ்டர்பன்ஸ் தடை இருந்தாலும் அதை என்ன செஞ்சதான், அதை பார்க்காதபடிக்கு தன் மேல இருக்கிறவர் ராஜா என்று சொல்லி அவரை நாம் சுமந்து போகிறோம். ஆகவே அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது என்று சொல்லி அது அமைதியாய் அது அரண்மனையில போய் அவரை இறக்கி விட்டதா பத்திரமாக. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம ஏசப்பாவும் ஒரு ராஜா தான். அவரை நம்ம என்ன செய்யறோம், சுமக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அங்க இங்கும் பார்க்காம, அங்க இங்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம, தடை பண்ணாம நம்ம என்ன செய்யணும், ஒழுங்கா நம்ம நினைச்சு அதை இயேசு ராஜாவுக்கு இந்த வேலையை செய்யறோம்னு சொல்லி பயத்தோடு நம்ம நடந்தோம்னா நமக்கும் பாருங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன விதமான சூழ்நிலை வந்தாலும் அவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அது போலதான் நம்ம பள்ளிக்கூடத்துல டீச்சர் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, வீட்டு பாடம் கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன செய்யணும், ஒழுங்கா செஞ்சுட்டு போகணும். ஏன்னா அது நம்முடைய வேலை, அது நம்முடைய கடமை. அதனால நம்ம கடமைய வேலையை நம்ம என்ன செய்யணும், தவறாம நம்ம செய்யணும், அதை சரியா செய்யணும். அதை என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். பாதியில விட்டுறக்கூடாது. ஹோம்ஒர்க்கை பாதியில விட்டுட்டா டீச்சருக்கு போய் கேட்பாங்களா? அப்ப நீங்க போய் சொல்ல முடியுமா? பொய் சொல்ல முடியாது. அவங்ககிட்ட மிஸ்ட்டு நம்ம போய் பொய் சொல்லக்கூடாது. அதனால நம்ம அவங்க சொன்ன வேலைய சரியா செய்வோம்னா என்ன செய்வாங்க, அவங்க நமக்கு நல்ல பாராட்டு கொடுப்பாங்க. அது போலதான் ஏசப்பாவும் அவருடைய பிள்ளைகளாய் நாம அவருக்கு நல்ல வழியில நடந்தோம்னா அவரும் நமக்கு நல்ல பரிசுகளை கொடுப்பார். அதனால யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. யாரு சொல்லையும் நம்ம கேட்காம இருக்கக்கூடாது. நம்ம கீழ்ப்படிந்து அப்படி நம்ம நடப்போமானா நம்மையும் இயேசு ராஜா என்ன செய்வாரு, அவர் இருக்கிற இடத்துல அழைத்து சென்று நம்மளே என்ன செய்வாரு, அவரை போல என்ன செய்வாரு, அரண்மனையில தன்னோட உட்கார வச்சு நம்மளை என்ன செய்வாரு, மேன்மைப்படுத்துவாரு.